வெல்கம் டு எம்கே சமையல். இன்னைக்கு நாம செய்ய போற டிஷ் வெஜ் பாஸ்தா. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. பாஸ்தா செய்ய தேவைப்படும் பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். பாஸ்தா 150 கிராம், பெரிய வெங்காயம் 2 பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். தக்காளி பழம் 1 பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கணும். கேரட் 25 கிராம், குடைமிளகாய் 25 கிராம். கேரட்டையும் குடமிளகாயும் பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கலாங்க. சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், கிரீன் சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன். தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாங்க. உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. கடாயில பாதி அளவு தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணியில 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாங்க. 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் எடுத்து வச்சிருக்கிற பாஸ்தாவை போட்டுக்கலாங்க. 5 நிமிஷம் வேக வைக்கணும். அடிக்கடி கிளறி விடுங்க. 5 நிமிஷத்துல பாஸ்தா வெந்துடுங்க. 5 நிமிஷம் கழிச்சு பாஸ்தா வெந்ததும் தண்ணி வடிச்சிட்டு ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கலாங்க. கடாயை வச்சுக்கலாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாங்க. கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கி விடலாங்க. எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுத போட்டுக்கலாங்க. பச்சை வாசனை போற வரைக்கும் வணக்கி விடலாங்க. எடுத்து வச்சிருக்கிற தக்காளி பழத்தை போட்டுக்கலாங்க. நல்லா வணக்கி விடலாங்க. கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட்டை போட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விடலாங்க. கட் பண்ணி வச்சிருக்கிற குடமிளகாயை போட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விடலாங்க. ஒரு ஸ்பூன் கிரீன் சில்லி சாஸை ஊத்திக்கலாங்க. 1 ஸ்பூன் சோயா சாஸை ஊத்திக்கலாங்க. நல்லா கிளறி விடலாங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கலாங்க. மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் கழிச்சு நல்லா கிளறி விட்டுட்டு எடுத்து வச்சிருக்கிற ரெட் சில்லி சாஸை ஊத்திக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பாஸ்தாவை போட்டு நல்லா கிளறி விடலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விடலாங்க. கொஞ்சமா கொத்தமல்லி தழை கட் பண்ணி தூவிக்கலாங்க. காரம் அதிகமா வேணும்னா மிளகுத்தூள் கூட தூவிக்கலாங்க. நல்லா கிளறி விடலாங்க. அவ்வளவுதாங்க, ருசியான வெஜ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.